இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார் மூக்கரைக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளையம்மா தான். முதலாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்தா பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திகள் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவேல் என் வீட்டுல கொஞ்சம் ஆள் ஊமியா இருந்தானே, அந்த பையனா? ஆமா. என் பாலை குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன். அப்படின்னா இனிமே அவனு எனக்கு மகன்தான். ஓ மகன் துரை இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டுருங்க சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய், பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய், எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். அந்த சக்தி நாக்கு பார்த்தது இல்லை. அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. எனக்கு தெரியுமா, ஒண்ணும் செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட 2 பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் என்ன 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். 1 2 3 4 5. ஏண்டா காக்கா வலிப்பு காசு அப்படியே விட்டுருந்தேன்னா வாயில நுரத்தலி செத்து போயிருப்பணும்ல. இரும்பு எடுத்து கையில கொடுக்குற அறிவு கட்டது. அம்மா இருக்கிறதுனால கெட்ட வார்த்தை பேச முடியல. பாரதி அம்மா
டேய் நொண்டி வா. இது ஃபைட். நான் வீட்டுக்கு போறேயா. போடா. அம்மா மேல போட்டு கொடுத்துமா மேல. உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்லு. இப்படி ஒரு கேவலமான இந்த கழுது மேல உட்கார வச்சிருக்கீங்க. அந்த கழுதை எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஃபீல் பண்ணும். நாளைக்கு அந்த சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா? பாரு எப்படி உட்கார்ந்து பாரு. மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலைன்னு நிமிந்து பாக்குறதே இல்லையாடா. குடிஞ்சுட்டு போருங்கோ போருங்கோ வாங்கிக்கிறீங்களே, அது செருப்பு மாலைடா. இந்த பார், இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலே இருக்கக்கூடாது. போடா. சக்திவேலு குடியா? இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்க தான். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்பவாவது உன் பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டியே. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போயிடனா ஓடிடுவானா? நீ சும்மா தெரியுமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறிக்குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கிட்ட காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவருக்கு கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போற அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. நான் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தான் சிலுக்கு. நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் செயினோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? அட போதும், எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவனு கூட எதிர்பார்க்கல தோற. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தோற. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன தோற? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் தோற. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு?
இவங்க சுட போறாங்கன்னு வையேன், பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னு வையே, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ரீதேவியாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்பவே வச்சுக்கலாம், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு. நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற? இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க. இது ஏன் ஆளு?